இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடையெல்லாம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நாளைக்கு கடையோட திறப்பு விட நீங்க என்ன வேற ஆளா பார்த்தாலும் இதுதானே என் குடும்பம். அதை யாராலும் மாற்ற முடியாதுல்ல. நீங்க எல்லாரும் திறப்பு விழா ஃபங்க்ஷனுக்கு வரணும். எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ராகவா, நல்லா பண்றா. எல்லாமே நல்லதா நடக்கும். வாழ்த்துக்கள். மாமா, நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை நடத்தி காட்ட போறீங்க. உங்களுக்கு அதுல எந்த கஷ்டமுமே இல்லாம 100% சக்சஸ் மட்டுமே கிடைக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ராகவா, தப்பா இந்த வார்த்தையும் சொல்லிடாத அத்தை. சிச்சி, நான் என்னடா தப்பா சொல்ல போறேன்? நீ நல்லா இருப்ப. ஆனா அது நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டல, அது எனக்கு போதும். அப்பா, ஸ்வீட் எடுத்துக்கங்கப்பா. டேய், நான் தான் தயவு செஞ்சு நெகட்டிவ் எதுவும் பேசிடாதீங்கப்பா. நான் எப்பவுமே அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப கூட அவர் ஆரம்பிக்கிற பிசினஸ் நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக அவரை நான் மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல வீரா. ஏய் கண்மணி, அப்படிலாம் சொல்லாத. இங்க பாரு, பெத்த அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு வாழ்நாள் முழுக்க அவ கூடவே இருக்க போறது அவ புருஷன்தான். உன்னால மாமாவை முழுசா ஒதுக்க முடியல தானே? சொல்லுடி, முடியல தானே? அப்புறம் ஏண்டி உன்னை நீயே தண்டிச்சுக்கிட்டு அவரையும் தண்டிக்கிற? போதும்டி, அவர் நிறைய அனுபவிச்சுட்டாரு. இப்போ அவருக்கு உன்னோட ஆறுதல் தேவை. இங்க பாரு, நீ குடுக்கற அந்த மன்னிப்பு உன்னோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரோட வாழ்க்கையுமே சரி பண்ணும். எல்லாருக்குமே இந்த குடும்பத்துல புது நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்டி. மாமா இப்ப ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. அவருக்கு நீ இப்போ தேவை. இப்போ இல்லனா வேற எப்போடி? இங்க பாரு, ஆம்பளைங்களோட பெரிய பலமே அவங்களோட பொண்டாட்டி தான். மாமா சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோல் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. பாவண்டி, ஏற்கனவே நிறைய கஷ்டப்படுத்திட்டோம், மன்னிச்சிடலாம்ல. சரி, அப்படிலாம் இல்ல, மன்னிக்க முடியாதுன்னு நினைச்சனா மொத்தமா அவரை வேணான்னு ஒதுக்கிரு. அவருக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிரு. அது உன்னால முடியுமா? எனக்கு புரியுதுடி, நீ சொல்றது நல்லாவே எனக்கு புரியுது. நானும் அதை தான் நினைக்கிறேன். அப்புறம் என்னடி? அதனால தானடி நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். ஆனா என்னால முடியலடி. ஏய் அண்ணா, இங்க வா. சொல்லுங்கண்ணா. இந்த பாக்ஸ்ல எடுத்து உள்ள வை. சரிங்கண்ணா. ஏய், இரு திறக்கிறேன். பாத்து. வா. எங்க? ராகவன் கடைக்கு. ஏன்டா? ஆவண்டா, தனியா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான் பாரு. போய் ஹெல்ப் பண்ணலாம் வா. வேணாண்டா. என்னடா? டேய், அவன் வேற மைண்ட் செட்ல இருக்கான்டா. நாம அங்க போனா அதுக்கு அவன் சத்தம் போடுவான். அவன் தனியாவே எல்லா வேலையும் செய்யட்டும். நம்ம ஒதுங்கி நின்னு அமைதியா வேடிக்கை மட்டும் பார்ப்போம், சரியா? என்னடா பேசிட்டு இருக்கிற? வேடிக்கை பார்க்கவா? டேய், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இப்ப போய் நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணோன்னு வையேன், உடனே அவன் உங்களோட உதவி ஒண்ணு வேணாம், நான் உங்ககிட்ட ஒன்னும் உதவி கேட்கல, நானே பாத்துக்கிறேன், என்ன என்னால தனியா இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதானே, என்ன நக்கல் பண்றீங்களான்னு அவன் கேட்பான். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஐயா, அவன் நம்ம அண்ணன், கூட பிறந்தவன். அவன் என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம். அவனுக்காக நிக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு போய் லாஜிக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஒரு உறவு வேணும்னா துப்புனாலும் தொடச்சுக்கணும்.
டேய் 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 ம் வெயிடா. ஏன் என்னடா என்னால கடை திறப்பு விழாக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? அந்த அளவுக்கு வருத்த இல்லையாடா நானு? ஸோ இந்த வார்த்தை எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. என்னால எல்லா வேலையும் தனியா செய்ய முடியும். நீங்க போய் உங்க கடை வியாபாரத்தெல்லாம் பாருங்க. இங்க பாரு, திறப்பு விழாக்கு கண்டிப்பா வந்தா மட்டும் போதும், சரிங்களா? டேய் பொண்ண அப்பவே சொன்னேன்ல. ம் 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 போய் வேலையை பாருங்கடா. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ம் டேய் டேய் என்ன இத கூட செய்யக்கூடாதா? இல்ல உழுவுட்டுன்னு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவா? ஆளும் அவனும் ஏன்டா இப்படி இருக்கிற? டேய் நீ வா, எல்லாம் வாசல் அப்படி அப்படியே கிடக்குது. இது எல்லாத்தையும் ஒழுங்கா ஒரு வழி பண்ணிட்டு நம்மளே கட்டி முடிச்சு போயிடுவோம். அவன் கிடக்குறான். ம் டேய் நீ போ சொன்னா போறதுக்கு நாங்க ஒன்றும் வேலைக்காரங்க இல்ல, தம்பிங்க. ஆ நீ வேலையை பாடுறா. மாறா, நீ அவன் கடையை பாத்தியா? நல்லா இருக்கா? எவ்வளவு பெருசா இருக்கு? நல்ல இடத்துல கடை போட்டிருக்கானா? நிறைய வியாபாரம் ஆகும்ல? நல்ல இடமா பாத்திருக்கான் அத்தை. ஆ அவன் தொழிலை மட்டும் கரெக்டா பண்ணான்னு வச்சுக்கேன், நல்லா வியாபாரம் ஆகும். அவன் நல்லா இருக்கணும்டா. இனிமே அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு வெற்றியா கிடைக்கணும். நிறைய வியாபாரம் செஞ்சு நிறைய சம்பாதிக்கணும். அம்மா, நீங்க 2 பேரும் அவன்கிட்ட பேசுனீங்களா? உங்ககிட்ட அவன் முன்ன மாதிரி பேசுறானா? அவன் எப்படி பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நாங்க விட்டு கொடுக்கறதா இல்ல. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? இவ்வளவு நேரம் அவன் கடையில வேலை பார்த்து தான் வர்றோம். சும்மா சூப்பரா ரெடி பண்ணியிருக்கான். ம் ஆ? எனக்கு இப்பவே அவன் கடையை பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கு என்ன? இந்தா. ஆ அம்மா கொஞ்சம் தாங்களேன். இந்தா. நல்லா இருக்குல்லங்க? அண்ணி, நீங்க ஏன் அங்க நிக்கிறீங்க? பாருங்க, நீங்களும் பாருங்க. இந்தா. பாரு. எப்படி இருக்கு? ம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல கடையா தான் இருக்கு மாறா. ம்